தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா நாள்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய செய்தி அப்படின்றது உங்களுக்கு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவருடைய முடிவை வியாழக்கிழமை 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அந்த முடிவு என்ன அப்படின்றது தானே பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றத நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். இப்போ அதே மாதிரி ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில் அவருடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலையினுடைய அந்த புதிய இயக்கத்தில் இணைய போகிறார் அப்படின்றது தான் ஒரு செய்தியாக இருக்க போகிறது. இதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு அண்ணாமலையை தெரிவதற்கு முன்பே தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்படின்றதையும் எல்லாத்துக்குமே தெரியும். பல நேரங்களில் அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய தருணங்களில் நான் இண்டஸ்ட்ரியில் உடனடியாக கால் பண்ணால் எடுத்து என்னுடைய நலன் விரும்பியாக இருந்தவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நிறைய இடங்களில் பேசியிருப்பார். ராகவா லாரன்ஸுடைய சாய்ஸ் அப்படின்றது தாவேக்காவாக இருந்திருக்கணும். ஏன் அவர் அண்ணாமலையை போய் ஆதரிக்க போகிறார் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அஃபிஷியலாக ராகவா லாரன்ஸ் வருகிற வியாழக்கிழமை 11ஆம் தேதி அண்ணாமலையினுடைய புதிய இயக்கத்தில் ஜாயின் பண்ண போகிறார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரேக்கிங் செய்தி. இப்போ ராகவா லாரன்ஸ் இந்த முடிவு எடுத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது நடிகர் ரஜினிகாந்துடைய உந்துதலின் பேரில் தான் அவர் அண்ணாமலையை ஆதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் தாவேக்கா தலைவர் விஜய் வெற்றி பெற்றது அப்படின்றது மன ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் அவருடைய வட்டாரங்களை சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பாக ரஜினிகாந்தை விட அவருடைய குடும்பத்தினருக்கு தாவேக்கா பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, விஜய் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அப்படின்றதுல மகிழ்ச்சி இல்லை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ரஜினிகாந்துடைய உந்துதலின் பேரில் தான் அண்ணாமலையை அவர் ஆதரிக்க போகிறார் அப்படின்றது தான் ராகவா லாரன்ஸ் வட்டாரங்களில் நம்ம விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்களை யாரும் குற்றம் சாட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை லதா ரஜினிகாந்த் ஸ்டார்ட் பண்ணுவது போன்ற ஒரு அறிவிப்பு வந்ததற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ராகவா லாரன்ஸை பேக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையுடைய இந்த இயக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்துடைய ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில் அவர் என்ன வேல்யூ ஆட் பண்ணுவார் அப்படின்றது தானே நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்கும். ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு சொசைட்டியில் ரொம்ப ஒரு சர்வீஸ் மைண்டடோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு அறிமுகம் அப்படின்றது அவருக்கு கிடச்சிருக்கிறது. ஏன்னா அவர் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ராகவா லாரன்ஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிரபலமாகவும் ராகவா லாரன்ஸ் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்த போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப வோக்கலாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய நடிகரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில் அவருக்கு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு நல்ல நேம் அப்படின்றது இருக்குது. ஸோ அவர் அண்ணாமலையை ஆதரிக்கும் போது அதுக்கான ஒரு மொமெண்டம் அப்படின்றது பில்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் அப்படின்றதும் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ராகவா லாரன்ஸ் அஃபிஷியலாக அவர் அண்ணாமலையுடைய இயக்கத்தில் இணைந்ததுக்கு பிறகு ஒரு அறிவிப்பு அப்படின்றது 11ஆம் தேதி வெளியாகும். அந்த வெளியானதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக அந்த இயக்கம் அப்படின்றது கட்சிக்கான ஒரு வடிவமைப்பை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வருகிற இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு இப்போ தொகுதியிலேருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்களும் அந்த இயக்கத்திலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையில் பெருந்துறை அல்லது திருச்சி கிழக்கு அப்படின்றது அவருடைய சாய்ஸஸாக இருக்கும். இப்போ ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில் திருச்சி கிழக்குலேருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா சார்பில் திருச்சி கிழக்கினுடைய ஒரு கேண்டிடேட்டாக ராகவா லாரன்ஸ் இருப்பார் அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரி திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில்
தாவேகா சார்பில் நான் போட்டியிட போவதாக நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. இதற்கான விளக்கத்தை நான் வந்து 11ஆம் தேதி தருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலையுடைய டேக்லைனும் பார்த்தீங்க அப்படின்னா மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்றது தான். ஸோ ஒரு மாற்றத்தை வந்து காயின் பண்ணி இவங்கெல்லாம் வந்து ஒரு குடையில் இணைவது போல தெரிகிறது. ஸோ இதற்கு பின்னாடி ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்தில் இணைவதன் மூலமாக நிறைய பேர் வந்து திரைத்துறையிலிருந்தும் வந்து அண்ணாமலையை ஆதரிக்க தொடங்குவார்கள் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேபிஒய் பாலா அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக இருந்தார், நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் கூட அவர் நடித்தார். அவரை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரையுமே பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து பல இடங்களில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவதன் மூலமாக அவரை வந்து ஒரு பெரிய பிரபலமாக மாற்றினதுலேயும் ராகவா லாரன்ஸுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ராகவா லாரன்ஸுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களும் வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்தில் இணைவார்கள். அது கட்சியாக மாறும்போது ஒரு பேரலான ஒரு பாலிடிக்ஸை ஒரு இந்த ஜென்ரேஷன் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலுமே இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ராகவா லாரன்ஸுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது, அவர் வந்து என்ன மாதிரியான அறிவிப்பை வந்து வியாழக்கிழமை அவர் வந்து அறிவிக்க போகிறார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றதையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸை பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து 11ஆம் தேதி அண்ணாமலையுடைய இயக்கத்தில் அஃபிஷியலாக ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 17 லட்சம் பேர் வந்து அண்ணாமலையுடைய இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து பாஜகவுடைய சிம்பதைசர்ஸ், பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸ், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த 17 லட்சம் பேர் வந்து தமிழக வாக்காளர்களா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா வந்து அண்ணாமலையை ஆதரிக்கக்கூடியவர்கள், அண்ணாமலை மாதிரியான ஒரு பேரலான ஒரு பொலிட்டீஷியன் உருவாகணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்தியா முழுவதும் இருக்கலாம். ஸோ இப்போ அக்ராஸ் இந்தியா கூட வந்து இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற அந்த மூமெண்ட்டில் வந்து இணைந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வரும் பொழுது இன்னும் கூடுதலான கவனம் அப்படின்றது இந்த இயக்கத்தின் மேலே படும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.